Hi students, ஆக்சுவலாக கிராமரில் ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சின்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணலாமா? எஸ். இப்போ ஒரு சின்ன நடிப்பு மாதிரியும் நடிச்சுக்கலாம், ஒரு சின்ன நாடகம் மாதிரி. அது பெரிய விஷயம் இல்லை. கான்வர்சேஷன், நாட்டுப்புற ஒரு ஒரு பெரியவங்க பேசுகிற மாதிரியும், ஒரு பெரிய அம்மா பேசுகிற மாதிரியும். அம்மானா கிராமத்தில் ஐயா அப்படின்னா அவங்க தாத்தாக்கு பாட்டி பேசுகிற மாதிரி, தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் இருப்பாங்க கிராமத்தில். அதிலேருந்து ஒரு அவங்க பேரன் ஃபாரினுக்கு போயிட்டு, ஃபாரினில் அவங்களோட ஃப்ரெண்டு, ஒரு ஃபாரின் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ கிராமத்துலேருந்து பேரன் ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு கூட ஃபாரின் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராங்க. சரிங்களா? இதுதான் கான்வர்சேஷன். கிராமத்துக்கு வராங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நாடகம் மாதிரி நினச்சி பார்க்கலாமா? புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன நாடகம் மாதிரி. அதில் பல ரோல்ஸ் கூட பண்ணிக்கலாம் இல்லையா? சரி, அந்த பையன் வராங்க, பேரன் சொல்லிக்கலாம், பேரனோட ஃப்ரெண்டு 2 பேரும் வராங்க கிராமத்துக்கு. அங்கே பாட்டி இருக்காங்க. பாட்டி பேசிகிட்ருக்காங்க அந்த பேரனோட ஃப்ரெண்டு ஃபாரினராக இருக்காங்க இல்லையா, ஃபாரின்லேருந்து வந்தாங்க. அவங்க கொஞ்சம் முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தமிழெல்லாம் என்னவோ பேசுகிறாங்க, அவ்வளோ புரியலன்னு. சரி, இப்போ மெயினான விஷயம், இப்போ பாட்டி பேசுகிறாங்க. இதில் டென்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறேன். சரி, இப்போ 3 பேர் இருக்காங்க இந்த இடத்துல. பாட்டி, பேரனோட ஃபாரின் ஃப்ரெண்டு, இப்போ 3 பேர் இருக்காங்க. சரியா? சரி, இப்போல்லாம் பொதுவாக வந்தியா, எப்படி இருக்க, எல்லாம் பேசியாச்சு. இப்போ ஒரு டாப்பிக்கை பற்றி அந்த பாட்டி பேசுகிறாங்க. சரிங்களா? பேரனை பார்த்துட்டு, கண்ணு அங்கே பாரு, என் பேத்தி. பேரனை பார்த்து, கண்ணு அங்கே பாரு, உன் தங்கச்சி. பேத்தி, இவங்களுக்கு பேத்தினா பையனோட தங்கச்சி. இங்கே பாரு, அதான் உன் தங்கச்சி, என்னோட பேத்தி. தினம் சாமி கும்பிடுது. பாரு, இதான் இப்போ கூட சாமி கும்பிட்டுருக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கும்பிட்டுது. அது 2 மணி நேரமாக சாமி கும்பிடுது. அதாவது காலையிலேருந்து சாமி கும்பிடுது. இதைத்தான் நம்ம இங்கிலீஷில் டென்ஸில் சொல்லலாம். பாட்டி பேரனை பார்த்துட்டு சொல்கிறாங்க. இந்த தமிழில் சொன்னோடனே அந்த பக்கத்தில் இருக்கிற ஃபாரின் ஃப்ரெண்டு, வாட் யுவர் கிராண்ட்மா சேஸ் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க பாட்டி அப்படிங்கிறதுக்கு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தமிழ் இங்கிலீஷ் ட்ரை பண்ணலாமா? அந்த பேரனை பார்த்துட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க, கண்ணு அங்கே பாரு, என்னோடய பேத்தி. அவங்க என்னதான் இருந்தாலும் இந்த பேரனோட தங்கச்சினாலும் அவங்க தங்கச்சின்னு என்னோட பேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? 1 2 பேர். என்னோட பேத்தி பேர் தினம் சாமி கும்பிடுது. வாட் ஷி சைஸ் அப்படின்னு ஃபாரின் ஃப்ரெண்டு கேட்குறப்ப இந்த பாட்டியோட பேரன் சொல்கிறாங்க, மை கிராண்ட்மதர் சேஸ் அவ தினம் ப்ரே பண்ணுறாங்கிறாங்க. ஷீ ப்ரேஸ் டெய்லி. அது என் தங்கச்சி தான், ஷீ இஸ் மை சிஸ்டர். பட் அவங்க சொல்கிறப்ப என்னோடய பேத்தி, மை கிராண்ட் டாட்டர் ப்ரேஸ் டெய்லி, தினம் சாமி கும்பிடுது. பாரு இப்போவும் சாமி கும்பிட்டுருக்குது. சி நவ் ஷீ இஸ் ப்ரேயிங் நவ். அதாவது பாரு சாமி இப்போ கும்பிட்டுருக்குது அப்படின்னா அந்த ஃபாரின் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இந்த பேரன்கிட்ட, வாட் யுவர் கிராண்ட்மதர் சேஸ்? ஷீ சேஸ் தட் மை சிஸ்டர் இஸ் ப்ரேயிங் நவ். அவங்க உரிமையாக சொல்கிறாங்க, மை கிராண்ட் டாட்டர் இஸ் ப்ரேயிங் நவ். அவள் இப்போ தான்
சாமி கும்பிட்டு முடிச்சிருக்கிறா. ஷி ஹஸ் ப்ரேய்டு ஜஸ்ட் நவ். இப்போ தான் சாமி கும்பிட்டு முடிச்சிருக்கிறா. வாட் ஷி சேஸ், வாட் யுவர் கிராண்ட் மதர் சேஸ், என்ன உங்கள் பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபாரின் பையன் கேட்டோடனே அந்த அவனோட ஃப்ரெண்டு தானே இந்த பாட்டியோட பேரன். இப்போ தான் சாமி கும்பிட்டு முடிச்சிருக்கிறா அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்க, ஷீ ஹாஸ் ப்ரைடு ஜஸ்ட் நவ். இப்போ தான் சாமி கும்பிட்டு முடிச்சிருக்கிறா அப்படின்னு. அப்புறம் அந்த பாட்டி சொல்கிறாங்க, பேத்தி அவங்க என்னதான் இருந்தாலும் பேரனோட தங்கச்சினாலும் தன்னோட பேத்தின்னு தான் சொல்கிறாங்க. என்னோட பேத்தி பார்த்தியா 2 மணி நேரமாக சாமி கும்பிட்டுட்டு இருக்குது தெரியுமா. வாட் ஷி சேஸ், ஐ மீன் வாட் யுவர் கிராண்ட் மதர் சேஸ், என்ன உங்கள் பாட்டி சொல்கிறாங்கன்னு ஒன்று. அந்த ஃபாரினர்கிட்ட இந்த பாட்டியோட பேரன், அதாவது இந்த ஃபாரினரோட ஃப்ரெண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பேத்தி பாரு 2 மணி நேரமாக சாமி கும்பிட்டுட்ருக்குது அப்படின்னு அந்த பாட்டி சொன்னோன்னே அந்த ஃபாரினர்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இந்த பாட்டியோட பேரன், அதாவது ஃபாரினில் படிச்சுட்டு வந்தவங்க, ஷீ ஹாஸ் பீன் ப்ரேயிங் ஃபார் 2 hours, 2 மணி நேரமாக படிச்சுட்ருக்குறா. ஐ மீன் ப்ரே பண்ணிகிட்ருக்குறா, சாமி கும்பிட்டுட்ருக்குறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 மணி நேரம் சாமி கும்பிட்டுட்ருப்பா, ஏதாவது ஸ்லோகம் சொல்லிகிட்ருப்பா. அதுக்கு அவங்க பாரு 2 மணி நேரமாக சாமி கும்பிட்டுட்ருக்குறா. ஷீ ஹாஸ் பீன் ப்ரேயிங் ஃபார் 2 hours. ட்ரை பண்ணலாமா? கண்ணுக்கு முன்னாடி ஒரு கதையாட்ட வருதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தராக நடிக்கிறாங்க இல்லையா. ஒருத்தங்க ஃபாரினராக நடிக்கிறாங்க, ஒருத்தங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நடிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் கிராமத்தில் பிறந்து ஃபாரினுக்கு போயிட்டு வந்த பிறகு ஃபாரினர் ஃப்ரெண்டோடு வந்த பிறகு இந்த நம்ம சிச்சுவேஷனில் இங்கிலீஷ் புரிஞ்சிக்கிறது நல்லாயிருக்கும் இல்லையா. பிடிச்சிருக்கா? இப்படியே ட்ரை பண்ணலாம். ஆமாம், இதை படிப்புன்னு படித்து எப்போ இது பண்ணுறது, இப்படியே பேசினா தான் வரும். இந்த 1 வயசு குழந்தை என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும் இப்படின்னு. அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தா, அண்ணா, அக்கா, இதெல்லாம் யார் என்ன பேசுகிறாங்க, என்னென்ன பொருளுக்கு என்ன, இட்லி அப்படிங்கும். அப்புறம் அம்மா 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 எல்லாம் ஒன்றுனா தெரிஞ்சுட்டு வரும். பேச தெரியலையே விவரமாக புரிஞ்சுக்கும் இல்லையா. இதை புரிஞ்சிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன அனுபவத்தில் சொல்கிறேன். ட்ரை பண்ணுங்கள்.